அனைத்து உலக ஆஸ்னல் மக்கள் இயக்கத்துக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். நான் இன்று வடலண்டன் ஆஸ்னல் தமிழ் பாட்காஸ்டில் உங்கள் ஹரி நான் இருக்கின்றேன். என்னிடம் இரண்டு ஜாம்பவான்கள், ஒன்று மாதவன் ப்ரோ, இரண்டு கிளட்ச் பாலாஜி ப்ரோ. அவருக்கு பேர் அவருக்கு பேர் ஏற்ற போல கிளட்சை வந்து எப்படி காமிக்கிறாருன்னா அவர் பேக்ரவுண்டில் காமிக்கிறாரு. ஸோ மக்களே காமெண்டில் வந்து உங்களோட நடைமுறை வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் வந்து நடைமுறை வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, லெஸ்டர் சிட்டி கேம்னு ஒரு போன வாரம் ஒரு ப்ரீவியூ செஞ்சோம். ஏதோ எப்படியாச்சும் அந்த கேமை ஜெயிச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் மெரினோ வச்சு கேமை ஜெயிச்சிட்டோம். அதில் சரி நம்ம ஜெயிச்சோன்னு சரி, த அடித்து பிடிச்சி லிவர்பூல் ஜெயிச்சிட்டானுங்க வூல்ஸ் கூட. சிட்டியும் வந்து நியூ காசில் பொழந்து கட்டிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் இந்த வாரம் சாம்பியன் லீக் இருக்கு என்னதான் ஆகுதுன்னு பார்த்தா, ரியால் மேட்ரிட் வந்து எம்பாப்பே வாங்கினது வந்து எந்த காசும் கொடுக்காம வாங்காம நாங்கள் பாடுற எட்ரிக்கை போட்டு தள்ளுறோன்றான்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சானுங்களே. சிட்டியை விளையாக்கி விட்டானுங்க. சரி, லிவர்பூல் ஆஸ்டன் வில்லா மேட்ச் வந்து பாலாஜி ப்ரோ என்கிட்ட சொன்னார், இந்த மூணு மேட்ச்சில் ஆஸ்டன் வில்லா, சிட்டி அண்ட் நியூ காசல் இந்த மூணு மேட்ச்சில் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு எதிர்பார்த்த புல்லட் போயிடுச்சு. எதிர்பார்க்கறேனா? நான் சொன்னனா? அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்றீங்க? அஹ், நானே நொங்கி போயிருக்கேன். அஹ், சி, நம்ம நம்மளோட வெற்றி பயணத்தை மட்டும் பார்ப்போம். மற்றவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அதை அஹ், தான் நான் சொல்லுவேன். சரி, ரைட்டு. நீங்க நீங்க இங்க பாருங்க. ம். அதாவது என்ன சொல்றது, வாழ்க்கையில அடிகள் விழலாம், ஆனா அடிகளே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நமக்கு ஆமா. ரொம்ப அடிகள் விழுந்துருச்சு இந்த சீசனு. இந்த மாதிரி அஹ், சீசன் அடி விழுந்து நான் சத்தியமா கடந்த ஒரு 15 16 வருஷம் ஆர்சனல் சீசன்ல நான் பார்த்தது இல்ல. ஸோ இந்த அடியை எவ்வளவு தாங்கும்னு சொல்லிட்டு, இந்த டீம் எவ்வளவு தாங்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெஸ்ட் ஹாம் ப்ரீவியூவோட எபிசோடுக்கு வந்திருக்கோம். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரீமியர் லீக்கோட எபிசோடில் என்ன என்ன நடக்கின்றது, எது எது இருக்கின்றது, இஸ்கின்றது கேட்கிறதா இல்லையான்று நாம் டிஸ்கஸ் செய்ய போகிறோம். அதனால் மாதன் ப்ரோ சொல்லுங்க, வெஸ்ட் ஹாம் ப்ரீவியூ, கிராம் பாட்டர் மேனேஜர், என்ன என்ன பண்ணலாம், நம்ம ஜெயிக்க முடியுமா, என்ன மாதிரி மேட்ச் எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க. இது நார்மலா வந்து இது வந்து நார்மலா ஒரு மேட்ச் தான். ஜஸ்ட் போலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ண வேண்டிய ஒரு மேட்ச் கிடையாது. ம். பட் நேத்து நடந்த கேமோட இம்பேக்ட் வந்து நம்ம எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு இன்னொரு அவங்களுக்கு இப்போதைக்கு 7 பாயிண்ட் கேப் இருக்கு நமக்கும் அவங்க லிவர்பூலுக்கும். ஸோ ம். நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 பாயிண்ட் ஆயிடும் அது. ஸோ ம். எஃபெக்டிவா 2 பாயிண்ட்டை நம்ம கம்மி பண்ணிடுவோம். 5 பாயிண்ட் தான் கேப் இருக்கும் அதுக்கப்புறம். ஏங்க, அதே ம். மாதிரி 7 பாயிண்ட் இந்த கேப்ல கேம் ஃபில் பண்ணிட்டோம்னா 4 பாயிண்ட் தானேங்க இருக்கும். என்னங்க கணக்குது? ப்ரோ, அவங்க வின் பண்ணிருக்காச்சு, அவங்க டிரா பண்ணிருக்காங்க, லூஸ் பண்ணல. சரி, ஏழு இல்ல இல்ல. பாயிண்ட் ஆல்ரெடி கேப் இருந்தது. கேப்னா இந்த கேமுக்கு முன்னாடி, அவங்க விளையாடுற கேமுக்கு முன்னாடி நமக்கும் லிவர்பூலுக்கும் 7 பாயிண்ட் கேப் இருந்தது. நேற்று ம். அவங்க டிரா பண்ணிருக்காங்க. ஸோ 1 பாயிண்டா 2 பாயிண்ட் வந்து அதில் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதான் சொல்றேன், 7ல இருந்து 5. ஸோ நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 பாயிண்ட் கேப்புக்கு வந்துடும் அது. ஓகே அந்த ஓகே கேப் புரியுது. ரெடக்ஷன்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ அந்த அந்த வியூவில் பார்த்தோம்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் தான், ஒரு மஸ்ட் வின் கேம். நம்ம வந்து இந்த நிலைமையிலையும் டைட்டில் சார்ஜுக்கு எடுத்துட்டு போனோம் நம்ம டீம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேம். பட் ஆனால் வந்து ஈஸி கேமா அப்படின்னு கேட்டால் தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னு வந்துட்டு ஃபர்தராக நம்ம பேசும்போது பேசுவோம். ஸோ இந்த கேமோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். சூப்பர். அடுத்து பா- பாலாஜி, பாலாஜி பாலாஜி ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க. அஹ், எனக்கு என்னன்னா, இந்த கேம் இம்பார்ட்டன்ட் கேமோட இந்த கேம் கொஞ்சம் டஃப்பான கேமா இருக்க போகுது. ம். லெஸ்டர் சிட்டி கேம் பார்த்துட்டு மக்கள் சரி, மெரினோ வந்துட்டான், மெரினோ வச்சு நம்ம 2 கோல் அடிச்சிட்டோம், சந்தோஷமா 2-0 ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம பேசினாலும், வெஸ்டாம் அப்படின்ற ஒரு டீமு சரித்திரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த குடைச்சல் கொடுக்குற டீமு என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்க தெரியாது. ஸோ சில நாள் நல்லபடியாக வேற மாதிரி ஃபிசிக்கலாக ஆடுவானுங்க, எல்லாமே என்ன சொல்றது ஒர்க் ஆகிற மாதிரி ஆடுவானுங்க. சில டைம் ரொம்பவே மொக்கையாக ஆடுவானுங்க. ஏன்னா நான் இருக்கான்னு தெரில, நம்ம இதே டீமோட தான் ஃபைனல் ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன் போன சீசனாக அது ஒன்று. ஐ திங்க் 5-2
ஓகே. பேசிக்காக வந்து ரிவர்ஸ் லேக் நம்ம வந்து 5-2 ஜெயிச்சோம் நம்ம. ம். ஜூலியன் லோபட்டேகி கோச்சாக இருந்தாங்க. இப்போ கோச் மாறிட்டாங்க. ஸோ என்ன கிரா நடக்கும் ஏது பாட்டர்ல நடக்கும்னு தெரியல. பாட்டர் தானே இந்த மேனேஜர், வெஸ்டர்ன் மேனேஜர். அவனுக்கு கீழே ஆக்சுவலா நம்ம நிறைய மேட்ச் வந்து தோத்துருக்கோம். வென் அவன் வந்து இதுல பிரைட்டன் பிரைட்டன்ல ஆடும்போது. இருந்தப்போ பிரைட்டன்ல இருந்தப்போ நம்ம வந்து நம்ம எஸ்பெஷலி எமிரேட்ஸ்லயே வந்துட்டு அவங்க வந்து நிறைய வின் பண்ணியிருக்காங்க, டிரா பண்ணியிருக்காங்க. ஸோ ம். அந்தபடி பார்த்தா எமிரேட்ஸ்ல கிளாப்புக்கும் பெப்புக்கும் அடுத்து நம்ம நம்ம வந்து நிறைய நிறைய மேட்ச் வந்து தோத்துருக்கான், பாயிண்ட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிரஹாம் பாட்டர்கிட்ட தான். ஸோ அது ஒரு ம். இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கேம் உள்ள போறதுக்கு முன்னாடி. ம். ஃபர்தரா இன்னொரு நம்ம ஸ்டாட் ஒன்று இருக்கு. ஆ, என்ன ஸ்டாட்னா வந்து பாட்டர் வந்து அவங்களோட சீசன் ஃபார்ம் ஒன்றும் மாறல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவர்டன்ல வந்து மோயஸ் வந்தோடனே எவர்டன் டீமே வேற மாதிரி ஆடுதுல்ல. அந்த ம், மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து பாட்டர் வந்து வெஸ்டாம்க்கு கொண்டு வரல. ஏன்னா கடந்த ஒரு 7 பிரீமியர் லீக் மேட்ச்ல வெறும் 4 பாயிண்ட் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. அதில் 5 மேட்ச் தோத்துருக்கானுங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து ஈவன் இந்த கேமே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பர்டிகுலர் கேம் வரதுக்கு முன்னாடியே ம். பிரென்ஃபோர்டோட வந்து 1-0 தோத்துருக்கானுங்க. ம். அதுக்கு முன்னாடி ஆமா இங்க ஆமா பிரென்ஃபோர்டோட தோத்துருக்கானுங்க. இப்போ ஆக்சுவலா நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமா ஆமா கரெக்ட். ம். ஸோ பிரென்ஃபோர்டோட தோத்துருக்கானுங்க, செல்சியோட 2-1 தோத்துருக்கானுங்க, ஆஸ்டன் வில்லாவோட டிரா பண்ணியிருக்கானுங்க. அதை தான் சொல்றேன். ஸோ என்னைக்கு எப்படி மாறுவானுங்கன்னு தெரியாது. ஸோ ம். ஒரு டீமோட ரொம்ப நல்லா ஆடுவானுங்க, ஒரு டீமோட மொக்கையா ஆடுவானுங்க. ஃபேஸஸ்லாம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவானுங்க. ஸோ ம். என்ன சொல்றது, ஒரு புரியாத புதிர் தான் இவனுங்க. என்ன பண்ண போறானுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்பிக்கை இருக்கு. நம்ம டிஃபென்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. நான் எப்படிக்கும் சொல்ற மாதிரி எனக்கு துபாய் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையோட நான் பார்க்கறேன். சூப்பர். ஏன்னா அதுவும் ம். So, அதுவும் அதுவும் வந்து இந்த இந்த கேம்ல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ரீசெண்டா அவனுங்க வந்து ஆக்சுவலா அவங்க டாக்டிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 4 பிஎல் கேம்ஸ் ஆடினதுல 3ல வந்து அவங்க இது பேக் 3 வச்சு விளாண்டுருக்காங்க. பேக் 3-3-4-3 அந்த அந்த ஃபார்மேஷன்ல விளாண்டுருக்காங்க. லாஸ்ட் கேம் மட்டும் பிரென்ஃபோர்ட் அகைன்ஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு 4-2-3-1 ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நம்ம கூட விளையாடும் போதுல அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்க போகுதுன்றது தெரியல. பேக் த்ரீ மேபி வச்சிருந்தாருன்னா பேக் 4 வச்சிருந்தாரு. நம்ம கிட்ட ஸ்ட்ரைக்கர் இல்லையேங்க, ஸ்ட்ரைக்கர் இல்லையே. இல்ல இல்ல அது வந்து ம். மிட்ஃபீல்டு கண்ட்ரோலுக்கு வரும்ல உங்களுக்கு. இப்போ அந்த அந்த இதுதான் பேசிக்கா ரைட்டு. மிட்ஃபீல்டுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட மிட்ஃபீல்ட் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க. அது அவங்க மேல வந்து எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. பட் நம்ம அட்டாக்கிங்னு வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு அங்க பிரச்சனை இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். எதனால, யாரு, என்னன்னு. ஏற்கனவே வந்து இப்போ இன்ஜுரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து ஆப்ரேஷன் போயிட்டு வந்திருக்காங்க. ஒன்று சாக்கா, ஜீசஸ், இன்னொன்று நம்மளோட பைப்பில் ஆவட்ஸு, இதில் டொமியாசு, 4 பேர். மார்டினேலி ஓகே, அவரும் வந்து அன்அவைலபிள். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஆர்த்தேத்தா இதை பண்ணுறதே பெரிய விஷயம். ஓகே. பட் அது என்னன்னா தொடர்ந்து பண்ண முடியுமான்றது அது ஒரு சேலஞ்சு. ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற கேமுக்கும் மற்ற டீம்ஸ்க்கு இருக்கிற கேமுக்கும் வந்து நம்ம ஒரு சில பெரிய பெரிய டீமை நம்ம வந்து பீட் பண்ணி வந்துட்டோம். ஓகே. ஸோ அதை உதாரணத்துக்கு ஸ்பர்ஸ், சிட்டி எல்லாமே இப்போ பொழந்து கட்டி வந்தோன்னே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற கேம் ஜெயிக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஈஸியாக சொல்லிடலாம். பட் நம்ம டிஃபெண்ட் மிட்ஃபீல்டரை வச்சு நம்மளால வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். அட்டாக் வந்து சத்தியமாக ஸ்டர்லிங், த்ரொசாட் அண்ட் நொனேரி தான் போக போகிறாங்க. மெரினோ வந்து ஃபுல் கேம் விளாடக்கூடாது, செகண்ட் ஹாஃபில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அதுவும் எமிரேட்ஸ் வேறு. எப்போதுமே இந்த வெஸ்ட் ஹாம் கூடயும் கிரஹாம் போட்ட டீம் கூடயும் நம்ம எமிரேட்ஸ் விளாண்டாலே ஒரு ஒரு பீடு இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது நம்ம எப்படி கோத்ரூ பண்ண போகிறோன்னு நம்ம அப்புறம் பேசலாம். சரி, வெஸ்ட் ஹாமோட டெக்னிக்கல் பற்றி யார் பேச போகிறா சொல்லுங்கள். டாக்டிக்கல்னு பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் மாதவனை விட்டுறீங்களா? மாதவன்னா டாக்டிக்ஸ், டாக்டிக்ஸ்னா மாதவன். டாக்டிக்ஸ் இல்ல மாதவன் சொல்லுங்க. அதான் மிடில் கிளாஸ் அவங்க மாதவன் மாதிரி டாக்டிக்ஸ் மேன் மாதவன். ம். அவங்க டீம் வந்து கொஞ்சம் பிசிக்கலான டீம். டாக்டிக்கலான்றத பொறுத்தவரை அவங்க வந்து மோர் ஆஃப் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா குடூஸ், போவன், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரைக்கர் யாராவது, இந்த 3 பேரை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரைக்கர் இப்போ வந்து அவங்களுக்கு ஜான்வரியில இவங்க லோன்ல கொண்டு வந்திருக்காங்க. யாரு? பிரைட்டன்ல இருந்தான்ல, ஆகாஷ் கூட டியாகோ. பிடிக்குமே.
இல்லை எவான் ஃபெர்குசன். அவன் ஃபெர்குசன் ஃபெர்குசன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பேரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து இப்போ டாப் 3ல அவங்க விங்கர், அதாவது யார் யாரெல்லாம் விளையாடுவான்னா கார்லஸ் சோலார், அதுக்கப்புறம் முகமது குடூஸ், அப்புறம் போவன், 3 பேரும் விளையாடுவாங்களா இருக்கும். 2 விங்கர் ப்ளஸ் 1 நம்பர் 10 பொசிஷனில். எவன் ஃபெர்குசன் வந்து அட்டாக்கிங் பொசிஷன் ஃபார்வர்டாக ஆடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பேரை வந்து நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோன்றதுல வந்துட்டு அவங்களோட அட்டாக்கை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம வந்து பால் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறோன்றது இருக்கு. மீன்ஸ் பால் வந்து நம்மகிட்ட இருக்கிறது இன்பொசிஷனில் இருக்கிறது. ஸோ இவங்கள 4 பேரையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா வி வில் ஹேவ் த பால் மோர். அதே மாதிரி பால் அந்த நம்மகிட்ட இருக்கிற பாலை எப்படி வந்து ஃபர்தராக ப்ரோக்ரஸ் பண்ணுறது, அது அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பாட்டையோட கேம் வந்து கட்டாயம் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். லாஸ்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்த்துருப்போம், ஆல்ரெடி ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனோட கேம் வந்து சரியா இல்லை, அவனே ஒத்துக்கிட்டான் அதெல்லாம். பட் இந்த கேமில் வந்து வி நீட் அட் இஸ் பெஸ்ட் ஸோ தட் பாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி எஃபெக்டிவாக ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு ஹீ அண்ட் ரைஸ் அந்த 2 பேருமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக தேவை. அண்ட் ஃபைனல் பால் ஒடகார்டு எப்படி போட போகிறான்னு தெரில, பட் ஈவன் அவனுமே ஒடகார்டுமே வந்து இந்த கேமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ இன்கேஸ் டிரான்சிஷன்ல வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கட் பண்ணி ஃபர்தரா நம்ம வந்து அதை வந்து அதே நிமிஷத்துல டிஃபென்ஸ் அட்டாக்கா மாத்துறதுக்கு அது ஒடகார்டால முடியும். ஹீ கேன் டூ இட். ஸோ அதை வந்து எஃபெக்டிவா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் ஹேவ் சான்ஸ். அதை வந்து இப்போ லெஸ்டர்ல இந்த செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து லெஸ்டர் நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. பாலை வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒடகார்டு தான் வந்து கலஃபியூரிக்கு அந்த பாலை ரிலீஸ் பண்ணுவான். கலஃபியூரி வந்து ஃபர்தரா ப்ராக்ரஸ் பண்ணி இது ட்ரோசார்டுக்கு போடுவோம். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன்ல ரிலீஸ் பண்றது வந்து ஒடகார்டால நல்லா பண்ண முடியும். ஸோ அந்த இதை வந்து நம்ம எஃபெக்டிவா ஒடகார்ட் பண்ணிட்டானா வி ஹாவ் அ குட் சான்ஸ் டு ஸ்கோர். அது ஒன்று இருக்கு. நம்மளோட அட்டாக்ல தான் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளம்ஸ்னா என்ன சொல்ற, நமக்கு வந்து இன்ஜுரி இருக்கு, அதே மாதிரி ஸ்டார்டிங் 11ல இருக்க வேண்டிய ஆளுங்க இல்லை. ஸோ ஸ்டெர்லிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா எனக்கு வந்து இந்த கேமுக்கு ஸ்டெர்லிங் வேணான்னு எனக்கு தோணுது, கட்டாயம் வேணாம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கம்மியாக இருக்கு. அவனை வந்து நல்லா பிளாக் பண்ணிடுறாங்க. அவனை வந்து ஃபர்தராக எடுத்துட்டு பாலை ப்ரோக்ரஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க, கிராஸ் போட விட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்டெர்லிங் ஆட விட்டோம்னா அவன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆடுறான். அப்படின்னா வந்து ட்ரோசார்டு வந்து எங்க ஆடுறான்னா சென்டர் ஃபார்வர்டில் ஆடுறான். இந்த கேம் வந்து பிசிக்கலா இருக்க போற கேம். லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து நம்ம ட்ரோசார்டை பார்த்துருப்போம். அவனுக்கு வந்து சென்டர் ஃபார்வர்டில் பிசிக்கலா இருக்க வேண்டிய இடத்துல அவன் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பிசிக்காலிட்டியே இல்லை அப்படின்னா இந்த கேம்ல வந்து நம்ம ரொம்ப சஃபர் பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இந்த கேம் வந்து ட்ரோசார்ட் சென்டர் ஃபார்வர்ட் ஆடக்கூடாது. ஹி ஹஸ் டு பி மூவ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விளையாடுறதான் அப்ப மெயின் வந்தா ஸ்ட்ரைக்கர் பண்ண சொன்னீங்க. மானரி மெயின் வந்தா இல்ல அங்க ஸ்ட்ரைக்கர் பண்ண வரேன். அதான் நானேரிய ஃபர்ஸ்ட் ரைட் விங்கர், அதுக்கப்புறம் ட்ரோசார்ட் லெஃப்ட், எய்தர் கலஃபியூரி இல்லைன்னா மெரினோ. இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கலஃபியூரி ஸ்ட்ரைக்கரா? இப்போ வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்டே வந்து நம்ம அட்டாக்கிங் மோட்ல இருக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து மெரினோ இறக்குறதுல நல்லது. ஏன்னா வந்து இப்போ மெரினோக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வந்து அவனோட ரெக்கவரி பேஸ், அதே மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 60-70 மினிட்ஸ் அப்புறம் வந்துட்டு அவனோட ரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். மீன்ஸ் நார்மலா இருக்கிறது கம்பேர் டு ரைஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போதுல அவனை வந்து 90 மினிட்ஸ் வந்து விளையாட விட்டுறது இட் இஸ் நாட் எஃபெக்டிவ். லைக் அது வந்து எஃபெக்டிவா இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல நம்ம வந்து ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறையா பிளாக் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் போதுல அந்த ஓடிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ 2 பேரை வச்சுட்டு எய்தர் வந்து கலஃபியூரி மெரினோ வச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த அண்டர் 21ல இருக்கிற அந்த ஸ்ட்ரைக்கர் இருக்கான், பேர் என்ன, பட்லர் ஓயடஜி. அவனை இறக்கி விடணும். பேசிக்கா அவனை வந்து அவனை வந்து மேபி யூஸ் பண்ணலாம், கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு மெரினாவை கொண்டு வரலாம். ஸோ மெரினோ வந்து எனக்கு தெரிஞ்சு எஃபெக்டிவா ஒரு
30-40 மினிட்ஸ் பீரியடுக்கு யூஸ் ஆகும் அந்த 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 ஸ்ட்ரைக்கர் ரோல். அதாவது லேட் ரன்ஸ் கொண்டு வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு உள்ளே வர்றது, பாக்ஸ்குள்ளே வர்றது, ஹெட்டிங் எபிலிட்டிக்கு கரெக்டாக அந்த பொசிஷனிங்க்கு கரெக்டாக வர்றது, இந்த இதெல்லாம் வந்துட்டு எஃபெக்டிவாக பண்ண முடியும்னா அதை வந்து அதே ஒரு ஃபுல் கேமாக கை ஹாவர்ட்ஸ் மாதிரி வந்து அதை பண்ண முடியும்னு எனக்கு சத்தியமாக தோணவே இல்லை. ஸோ அவன் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் ட்ரொசார்டு வந்து விளாண்டுட்டே இருக்கான், அவங்களாலாம் அந்த பாலை உள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னா, விங்கர்லேயும் இன்கேஸ் சேஞ்ச் பண்ணோம்னா வி கேன் பிரிங் இன், யார் சொல்கிறது, கேடி டெரினியை கொண்டு வரலாம் உள்ள லெஃப்ட் விங்குக்கு. அவனோட பால் கிராசிங் எபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பின் பாயிண்டாக போடுறதுக்கு ஒரு இது இருக்கு. ஸோ நம்ம வந்து ஹெட்டரை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கட்டாயம் அவனை கொண்டு வரலாம் இந்த 60-70 மினிட்ஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எஃபெக்டிவ் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கிற பிளேயர்ஸை எப்படி வந்து எஃபெக்டிவாக ரொட்டேஷன் பண்ணி இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் லெவலில் எப்படி வந்து ஃபர்தராக இன்ஜுரிக்கு தள்ளாதவன் எப்படி விளாடுறதுன்றதை நம்ம வந்து நம்ம வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இந்த அட்லீஸ்ட் டில் சாக்கா, மார்டினெல்லி இவங்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுற வரையும், தட் இஸ் ஃப்ரம் 1st ஏப்ரல். அப்படின்னா இன்னொரு 6-7 கேம் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணோம். அதாவது ஸ்குவாட் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இருக்கிற எல்லாரையுமே எப்படி எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இன்வால்வ் பண்ணி மினிட்ஸ் மேனேஜ் பண்ணுறோன்றது பண்ணோம்னா வி வில் பி ஏபிள் டு அட்லீஸ்ட் பி இன் த டச்சிங் டிஸ்டன்ஸ். அதாவது லிவர்பூல் முந்திடுவோம் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல, பட் அட்லீஸ்ட் ஒரு டச்சிங் டிஸ்டன்ஸில் இருந்தோம்னா கோயிங் இன்டு ஏப்ரல் வி கேன் புட் அப் அ ஃபைட். சரி பாலாஜி ப்ரோ, நீங்க சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. நான் என்ன பண்ணலாம் நான் நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து நான் நெவனேரியன் நம்பர் இது ஃபால்ஸ் நைனாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த கேமில் வந்து ஆக்சுவலாக வந்து ரைஸோடு சேர்த்து ரைஸையும் ஓடகாடையும் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் லோடில் கொஞ்சம் புஷ் பண்ண வைப்பேன். ஏன்னா அவங்க தான் ஃபிசிக்காலிட்டி ப்ரொவைட் பண்ணணும், ஸோ தட் வந்து நெவனேரிக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகி கோல் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. நான் ஸ்டெர்லிங் ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து வேறு வழி இல்லாதனால நான் ஆரம்பிப்பேன். ஓகே, ரைட் விங்கில் ஆட வைப்பேன், லெஃப்ட் விங்கில் ட்ரொசார்ட் ஆட வைப்பேன். இது ஏன் வந்து அது பண்ணுறேன்னா வேறு வழி கிடையாது. நமக்கு வந்து வேறு பிளேயர்ஸும் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த பொசிஷனுக்கு நமக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து ஸ்டெர்லிங் மேலே எக்கச்சக்க குற்றச்சாட்டு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவனால் வந்து கரெக்டான பிளேஸில் போய் நிற்கிறதுக்கு அவனால் முடியும். அவனுக்கு அந்த ஒரு கேம் சென்ஸில் பால் இந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரன்னெல்லாம் எடுப்பான். அது மட்டும் உருப்படியாக பண்ணுவான். என்ன அதுக்கு பால் கிடைச்சாலும் அது கரெக்டாக எப்போ பாஸ் பண்ணணும், எப்போ ஷூட் பண்ணணுன்றது அந்த மூளைக்கு வராது. அது வந்து ஒரு ஆட்டு மூளை, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணோம்னா இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் வந்து இந்த கேமில் நான் வந்து இன்னும் ஒரு டிசிஷன் சொல்லுவேன். ஆனால் அது வந்து அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி லெஃப்ட் ஃபீல்ட் சாய்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் மெரினியோ லெஃப்ட் சென்டர் மிட் ஆட வைக்கிறது கூட ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து இட் இஸ் அ ரோல் வித் ஆர்டெட்டா ட்ரைட் அ லாட் வித் ஹவர்ட்ஸ். அது என்னன்னா பேசிக்காக உனக்கு ஒரு டார்கெட் மேன் வேணும் வெஸ்டாமுக்கு. உனக்கு டார்கெட் மேன் இல்லைன்னா உன்னால் பாலை வந்து ப்ராக்ரஸே பண்ண முடியாது. வெஸ்டாம் வந்து இந்த மேட்ச் கட்டையை போடுவானுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, பக்கெட்டா கிடையாது, போவன் இருக்கான். இந்த புது ஸ்ட்ரைக்கர் எவ்வளோ லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியாது. ஸோ அவனை கவுண்டருக்கு தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஸோ குடூஸும் போவனு அப்புறம் அந்த புது ஸ்ட்ரைக்கர் இவான் ஃபெர்கசனையும், இவான் ஃபெர்கசன் மட்டும் ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் வரல, அவனுக்கு செம இன்ஜுரி. அதனால தான் பிரைட்டன் அவனை வெளில தள்ளணும்னு ட்ரை பண்ணுது. அவனுக்கு ஒரு கெரியர் த்ரெட்டிங் இன்ஜுரி. அவன் இஸ் நோவேர் த நியர் த சேம் பிளேயர் ஆஸ் பிஃபோர். அதனால தான் பிரைட்டன் அவனை எப்படியாவது தள்ளிடணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்குது. அதுதான் அந்த ரீசன்னால தான் வெஸ்டாமுக்கு வந்தது காரணமே, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ எனக்கு என்னன்னா, அவங்க கட்டையை போட்டுட்டு கவுண்டர் அடிக்க தான் ட்ரை பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கலாக ஆடுவானுங்க, டிஃபென்சிவ் வைஸ் ரொம்ப சாலிடாக. பாட்டர் டீம்ஸில் வந்து அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு எனக்கு தெரில. பாட்டர் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரில. நான் பார்த்த வரைக்கும் அந்த 7 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்தாங்க, 5 மேட்ச் தோத்தாங்கன்னு சொன்ன தெரியுமா. ஆனால் அந்த ஸ்கோர் லைன் வந்து 1 கோல் இல்லைன்னா 2 கோல் வித்தியாசத்துலாம் தோத்துருக்கானுங்க. முக்கால்வாசி நேரத்தில் வந்து 90 மினிட்ஸில் 60-70 மினிட்ஸ் டீசெண்டாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஃபிசிக்கலாகவும் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி த அப்போசிஷன்ஸ் குவாலிட்டி ஹஸ் காட் தெம் த்ரூ.
ஸோ எனக்கு மனசில் என்ன படுதுன்னா, இது கோன பி ஃபிசிக்கல் டிஃபென்சிவ் பேட்டில். ம் அவனுங்க கட்டையை போட போகிறானுங்க. ஸோ நம்ம அந்த கட்டையை வந்து எப்படி வெட்ட போகிறோன்றது தான் தெரில. ஸோ ரைட். ஓகே, பார்ப்போம். பார்ப்போம். நல்ல டெக்டிக்காக வழக்கம் பேசியிருக்கோம். சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த விட்டுறேன். அதை தயவு செஞ்சு கிளட்ச் கோல்ஸ் விட்டுறாதீங்கடா. கிளட்ச் போன கோல்ஸ்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஸ்டாட் சொல்லணும் ஸ்பெசிஃபிக்கா. நம்மலாம் வந்துட்டு அட்டாக்ல வந்து இந்த 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 வருஷம் நம்ம வந்து நல்லாவே பண்ணல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம்ல. அதை பிரேக் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, இருக்கிறதுலே வந்து இப்போ பிரீமியர் லீக் ஏரால நம்ம வந்து 15% இந்த 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 சீசனுக்கு மட்டும் 15% கன்வர்ஷன் ரேட் இருக்கு. இதுக்கு ம் முன்னாடி வந்து ரெண்டு சீசன் தான் நம்ம வந்து இதை விட கூட இருந்திருக்கு. 15.6, 15.3, ம் 2007-8, 2004-5 இந்த 2 சீசன். அப்படின்னா பாத்துங்க எவ்வளோ நம்ம வந்து அப்போ வந்து கன்வெர்ட்டா நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம இதை வந்து இன்னும் ஃபர்தரா எப்படி எடுத்துட்டு போகணும்னா, நம்ம வந்து நிறைய ஷார்ட் எடுக்கணும். ஷார்ட் எடுக்கிற ஷார்ட்ல இப்போ அட்லீஸ்ட் ஒரு 15 தான் கன்வர்ஷன் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் நிறைய ஷார்ட் எடுக்கணும்னு அர்த்தம் தான். ஸோ ஓகே. என் ஃப்ரெண்டு ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னா, அதையும் சொல்லி விட்டுட்டு போயிடுறேன். என்னன்னா, ஏன் இந்த கேம்ல வந்து விங்ல லெஃப்ட் விங்ல ஏன் சிஞ்சக்கு ஆடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கேட்டான். ம் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏன்டா இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு வந்து அவன் வந்து பை ட்ரேடு வந்து ஃபார்வர்டில் ஆடுற ஒரு பிளேயர் தான். ஃபார்வர்ட் அண்ட் மிட்ஃபீல்டில் ஆடுற பிளேயர் தான். ஈவன் அவனோட நேஷனல் டீமுக்கே அப்படி தான் ஆடுறான். நீ உட்காந்து ஸ்டெர்லிங் ஆட வைக்கிறதுக்கு இவனை ஆட ம் வைக்கிறது எவ்வளவோ மேல். ம் ஜின்செங்கோ கட்டாயம் வந்து ஒரு ஐ ஆஃப் த நீடில் பாஸ் அப்படின்னு ஒரு பாஸை போடுவான். ம் அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி விடணும். ம் அவன் வந்து சி அவன் வந்து ஆட்டா பிளான்ஸ்ல வந்து ஆஃப்டர் த சீசன் இல்லைனாலும் இப்போ அவன் ஸ்குவாட் பிளேயர் தான். ம் ஸ்டெர்லிங்கை யூஸ் பண்றதுக்கு நான் எந்த எந்த காலகட்டத்திலையும் ஜின்செங்கோ யூஸ் பண்ணுவேன். இஸ் நாட் ம் கோயிங் டிஎன்இ சைடு போல. அவன் என்ன சொல்றான்னா, டிஎன்இ சைடு நான் டிஎன்இ லெவலுக்கு போல, பட் ஆனால் சின்செங்கோவை நான் விங்கில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சின்செங்கோ ம் நெவ்னேரி அண்ட் ட்ரொசாட ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டீப்லேருந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு அபிலிட்டி வந்து சின்செங்கோவில் கொண்டு வர முடியும். அது மூலமாக இது ஓடகார்டுக்கும் சரி, நெவனேரிக்கும் சரி நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணக்கூடிய. இப்போ ம் நெவனேரி ஒரு பொசிஷனில் இருக்கான், நல்ல பொசிஷனில் இருக்கான். அவன் ம் ஒரு ரன் எடுத்தானா 1-on-1 இல்லை த்ரூ கோல் போக முடியும்னா அந்த பாஸை வந்து ஜின்செக்கோவால் ஃபைன் பண்ண முடியும். அந்த ம் டெக்னிக்கல் அபிலிட்டி அவனுக்கு இருக்கு. ஸோ அவனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். பட் எனக்கு கொஸ்டின்ஸ் ஒர்த் டு பாண்டர் அப்பான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்மளால வந்து அந்த ஒரு செட் பேட்டர்னில் வந்து ஆடவே முடியாது. நம்ம உட்காந்து ம். ஒரு மேட்சும் நம்ம கெஸ் பண்ண வைக்கணும் அப்போசிஷன் ஆமா டீமை. அப்படி ஆமா ஆடினா யூட்டிலைஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம்ல. ஜெயிக்க முடியும். ஆமா, ம் இப்போ லெஸ்டர் கேம்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான், வேற எதுவும் இல்லை. அந்த ஒரு கெஸ்ஸிங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் சரி ஒர்க் ஆகலையா, தென் யூ ட்ரை என்ன சொல்ற ம் ஒரு சீச் மென்டாலிட்டி அப்ரோச்சில் ட்ரை பண்ணுங்க. ஸோ அது இல்ல, மட்டும் சொல்லிட்டு இது முடிச்சிடும். ஒர்க் அவுட். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதான் சொல்றேன். எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணும்னா இருக்கிற பிளேயர்ஸ் கேடி, ஜின்செக்கோ எல்லாரையும் தான் சொல்றேன் நான். அந்த ரோலுக்கு லெஃப்ட் விங்க்கு நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம லேக்கிங் இருக்கும். ஸ்டெர்லிங் மட்டும் தான் அங்க ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா நம்ம லெஸ்டர்லயே பார்த்தோம் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்ததுன்னு. ஸோ அதை வந்து பிரேக் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது நம்ம கேம் நல்லா இருக்கும் அப்படின்னா ஜின்செங்கோ இல்ல கேடி மாதிரி ஒரு பிளேயரா வந்து அங்க ஆடுற விடுறதுல தப்பு இல்லை. ஈவன் தப்பே இல்லை. கலஃபியூரி ஃபார் தட் மேட்டர் அந்த லெஃப்ட் விங்ல ஆட வைக்கிறது நல்லதுதான். மீன்ஸ் ம் அவங்கள எப்படி வந்து ஆனா ரொட்டேட் பண்ணி ஓரளவு மினிட்ஸ் மேனேஜ் பண்றோன்றதுலயும் இருக்கு. இந்த ஸ்பெசிபிக் கேம்ஸ் இன்னொரு வர்ற ஒரு 3-4 கேம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா அதெல்லாம் இருக்கு. ஏன்னா வந்து இனிமேல் வந்து யாருக்கும் இன்ஜுரி ஆகாம நம்ம வந்து எவ்வளவு தூரம் பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதுக்கு மேல எங்க இன்ஜுரி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேல என்ன இன்ஜுரி ஆகிறதுக்கு இருக்கு அப்படின்ற அதெல்லாம் ஒரு இருக்கு. நிலைமை கொண்டு அதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து பார்க்காம மீன்ஸ் அதான் சொல்றேன். அந்த மாதிரி ஆக விடக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி மேனேஜ் பண்ணல இல்ல ஒரே ஆளே வந்து நம்ம வந்து ஹைவர்ட்ஸ் அடிச்ச மாதிரி ஃபுல்லா 90 மினிட்ஸை போட்டு ஆடி நீங்க நல்லா நோட்டீஸ் நீங்க பண்ணீங்கன்னா தெரியும். நீங்க வேணா லாஸ்ட் ஒரு பாருங்க. 2-3 கேம்ஸா ரைஸ் இல்ல இல்ல வந்து அந்த ரைஸ ஒரு வந்து 80 மினிட்ஸுக்கு மேல அவனோட முகத்தை பாருங்க. அவனோட அவன் எவ்வளவு தூரம் ஓடிட்டு அந்த கீழே விழுந்தான்னா அவன் வந்து எந்திரிக்க முடியாம இருந்துட்டு பட் ஆனா ஓடுவான். ம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு
இதே வந்து நம்ம ஹாவர்ட்ஸ் வந்து பண்ணி பார்த்துருக்கோம். மீன்ஸ் லாஸ்ட் கிக் ஆஃப் த கேம்ல கீழே விழுந்துட்டு அப்படியே சுருண்டு விழுந்த மாதிரி விழுந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி மார்க்ஸ், அதாவது இண்டிகேஷன். இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக வந்து அவங்க இப்போ ரைஸை வந்து ஏன் வந்து ஒரு 80 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம இப்போ எடுத்துருக்க கூடாது. இப்போ ஒன்ஸ் இப்போ லெஸ்டர் கேம்லேயே வந்து 2வது கோல் போனதுக்கப்புறம் ரைஸை ஏன் சப்ஸ்டியூட் பண்ணல? எதுக்கு? அதே ஒரு 86 மினிட்ல நம்ம பட்டோமா, அடுத்து ஒரு ம் அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷம் கேம் போச்சு. அந்த 8 நிமிஷம் எதுக்கு இருக்கணும்? ம் ரைட். யாரையா ஒரு உள்ள கொண்டு வந்துட்டு மாத்து, அவ்வளவுதானே? ஆமா ஆமா அவ்வளவுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ம் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி கட் ஆஃப் பண்ணோம்னா தான் we will stop those injuries. இல்லைன்னா வந்து ஒரு 10 கேம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து அடி விழுந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சரி இதை நான் வந்து எஃபெக்டிவா கேம் மேனேஜ் பண்றதுல தான் இருக்கு ஸ்பெசிஃபிக்கா. ஓகே நான் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ரீசெண்டாக வந்து நம்மளோட annual ஃபைனான்சஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுவும் சம்மரில் வந்து இன்னென்ன பிளேயர் நம்ம வந்து போகிறோம் வருவாங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி நீ கொஞ்சம் சொல்லுங்கள் பாலாஜி ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப பெருசாலாம் வந்து பெரிய அளவுக்கு இதாக வச்சுக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெவென்யூ மட்டும் பார்த்துக்கிறாங்க. ரெவென்யூனா எவ்வளோ ம் எவ்வளோ வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் ஆர்சனல் சம்பாதிச்சிருக்குன்றது மட்டும் தான் பார்க்குறாங்க, செலவு பார்க்கல. ம் ஆக்சுவலாக வந்து நம்ம பிளேயர் வேஜஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 300 மில்லியனும் ம் எவ்வளோ, அதான் 180 மில்லியன்லேருந்து 300 மில்லியன் கிட்ட. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 224 270 இருந்து ஆ முன்னூத்தி 316 அவ்வளவு. 78 ஆ, எனக்கு தெரியல, சம்வேர் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே, அந்த பிளேயர் வேஜ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால தான் ம் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. சம்மரில் வந்து ஒரு பிளேயர் நல்ல பிளேயர் வாங்கினா சந்தோஷம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இல்லை இல்லை நம்ம 2 வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் வாங்க போகிறோம், 3 வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் வாங்க போகிறோம் அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ம். இல்ல அந்த அந்த பட்டு வேஜஸும் குறைக்கணும். அப்ப அந்த வேஜஸை வந்து யார் இல்ல இல்ல ரொம்ப யூஸ் அதுக்கான பண்றாங்களோ. அதுக்கான இது போயிடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜின்செங்கோ கிளம்பி போயிடுவான், ஜார்கினியோ ம் வந்து எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் கிளம்பிடுறான். ம் பாட்டே வந்து அவனை ரீசைன் பண்றாங்களா இல்லையான்றது தெரியாது. ஸோ ம் இது த்ரொசாட் மூணு அனுப்பி இது விட்டுறணும். ஜீசஸை வந்து எப்படியாச்சும் ட்ரொசார்ட் அனுப்பி இல்ல இல்ல விட்டுறணும். ஜீசஸ் வந்து அனுப்ப முடியாது, ஏன்னா அவன் இன்ஜுரியில் இருக்கான். டோமேஸ் ம் அனுப்ப முடியாது. ஸோ ஒன் ஆஃப் ட்ரொசார்ட் ஆர் மார்டினெல்லி வில் ட்ரை டு கோ. இதை ம் இதை இதை வந்து இந்த 4 பேர் போனாவே கிட்டத்தட்ட வந்து அந்த வேஜ் பில்லேருந்து ஒரு 40 மில்லியன்லேருந்து 50 மில்லியன் கம்மியாகும், ம் மினிமம் சொல்கிறேன். ஓகே. ஜீசஸ்லாம் போனால் 100 அப்போ மில்லியன் கம்மியாகும். ஜீசஸ் போக முடியாதுங்க, அவனை வந்து அவனோட இல்ல ரிகவரி பீரியட் வந்து சொல்றேங்க அக்டோபர், சொல்றேங்க சொல்றேன். செப்டம்பர்ல அக்டோபர். ஸோ அதனால வந்து அவன் மூவ் ஆக முடியாது. அண்ட் ம் இட் இஸ் சி லாஜிஸ்டிக்லி, ஐ மீன் லாஜிக்கலாக அது வந்து பாசிபிள் இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன், வேற எதுவும் இல்லை. மற்றபடி வந்து ஏற்கனவே சில பிளேயர்ஸை வந்து நம்ம லோன் கம் பர்மனன்ட் மூவ் அனுப்பிச்சிருக்கோம். அவனெல்லாம் வந்து கிளம்பி கிளம்பி விட்டுருவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேபியோ வியரா அங்கேருந்து திருப்பி வருவாப்புல. அவனை வச்சுக்க போகிறோமா இல்லை துரத்தி அனுப்ப போகிறோமான்றது எனக்கு தெரியாது. ம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு மற்றபடி தெரிஞ்சு ஃபேபியோ வேரா வந்தாலும் வந்துட்டு எஃபெக்டிவா எங்க ஆடுவான் அப்படின்லாம் எனக்கு தெரியல. விங்கு தான், வேற இன்ஸ்டெடா எதுவும் பண்ண நம்ம முடியாது. செல் ஆமா, பண்ணிட்டு நீ ஃபர்தரா வேற யாராவது வாங்குறதுனா வாங்கிக்கலாம் எஃபெக்டிவா. வாங்கிக்கலாம். வச்சுட்டு தேய்ச்சிட்டே இருக்க சி தேவையில்லை. பேசிக்கா அந்த சாபி மாக்பல் சொன்ன மாதிரி ஜூபி மெண்டி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி இருக்கு. ஓகே, ம் அந்த பிளேயரை விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு பிளேயர் லிங்க் ஆனது வந்து ஒரு கோல் கீப்பர் ஜுவன் காசியா. ம் இதை தவிர்த்து நமக்கு தேவையானது இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. நமக்கு தேவையான பிளேயர் வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன்லையும் அந்த வைட் ஃபார்வர்ட் பொசிஷன்லையும் இருக்கிறது தான். அதை ம் யார் வாங்க போறாங்கன்றது தான் நம்மளோட புவனா ஒரு கேள்வி குறி மாதிரி. அது ம் யார் அந்த கேள்விக்குறிக்கான பதிலே இல்லை. ஸோ அது என்னன்றது நம்ம அது பார்ப்போம். நம்ம பட் ஆர்டிதாவும் புது டேரக்டர் ஆஃப் ஃபுட்பால் இல்லாட்டி நம்ம வார்டு தான் முடிவு பண்ணோம். சரி, மாதன் ப்ரோ, இது லைன் அப், உங்கள் ஃபேவரட் லைன் அப் சொல்லுங்கள். லைனப்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா போகும் அந்த ஸ்டெர்லிங் பொசிஷனை தவிர. ம் ராயா, தென் டிம்பர், சலீபா, அதுக்கப்புறம் கேப்ரியல், மைல்ஸ் லூயிஸ் கெலி, ஸ்கெலி. பார்ட்டே, ரைஸ், ஒடகார்ட், ம் அதுக்கப்புறம் ரைட்லன் வாண்டரி, ம் ட்ரொசார்டை ரொசார்ட் வந்து லெஃப்ட்டு. என்னைய பொறுத்தளவு லெஃப்ட்ல ஆட விடணும். பட் ஆனால் வந்து கலஃபியோரி அட்டாட்டா வந்து நடுவில் உங்களுக்கா? தான் போடுவான். அதுக்கப்புறம் ஸ்டெர்லிங் ஆட விடுவான் லெஃப்ட்ல. ம் சரி, பாலாஜி ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட லைன் அப்பு. நான் நான் தான் ப்ரோ, கிட்டத்தட்ட சேம் லைன் ஆஃப் லாஸ்ட் மேட்ச். பட் என்னன்னா ஸ்டெர்லிங்கை தூக்கிட்டு நான் மெரினோ போட்டுருவேன்.
ம் மெரினோ வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி ஒரு சூடோ ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஒரு பொசிஷன் தான் ஆட விடுவான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கேம்லலாம் வந்து ஒரு கோல் இல்லை 2 கோல் அடிச்சிட்டோம்னா அந்த கேம் ஜெயிச்சிரும். ம் அதே அந்த ஆப்போசிஷன் டீமோட கன்சிடர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் த ஃபயர் பவர் டு ம் ஓவர் டர்ன் இட். அது ஒரு பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ரைட் ஸ்ட்ரெயிட்டவே ஸ்டார்ட் பண்ணி போகணும், அவ்வளோதான். ரைட் இதுல ஸோ ஒண்ணு இதுல ஒண்ணு பிரச்சனை, ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து கிராஸ்ல அடிச்சிருப்போம் பாத்தீங்களா? அதுல ம் வந்து கிராஸ்ல கோல் அடிச்சது, கார்னர்ல இல்ல, கிராஸ் பண்ணி கோல் அடிச்சதுல ஆர்சனல் தான் பிரீமியர் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 13 கோல் அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி. ம் பட் ஆனா வந்து அதே ஆப்போசிட்ல வெஸ்டாம் வந்து கிராஸ் கன்சீட் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணதுல கீழே இருந்து ரெண்டாவது, அதாவது இருக்கிறதுல லீஸ்ட்ல செகண்ட். ம் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா கிராஸில் வந்து நம்ம எஃபெக்டிவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்றதுல தான் இந்த கேமே இருக்கு. ஓகே ஸோ கார்னராக இருந்தாலும் சரி, கிராஸஸாக இருந்தாலும் சரி. சரி ஸ்கார் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. எனக்கு 2-1 ப்ரோ, 2-1 டு ஆர்சனல். பாலாஜி ப்ரோ. எனக்கு 1-0 போதுங்க. அடுத்த எனக்கு ஒரு 3 2-0 மேட்ச்சுக்கு போதுங்க. ம் எனக்கு அடுத்த 3 மேட்ச்சுக்கு 1-0 1-0 1-0 சாக்கா வர்றதுக்கு 3 மேட்ச்ல வந்துருவான்றது தான் என்னோட நம்பிக்கை. அடுத்த நான் வந்து 3 மேட்ச் 2-0 சொல்கிறேன். ஓகே சாக்கா இல்லை வர ப்ரோ, பற்றி இல்லை, ஏப்ரல் ஆகிடும். ம் சரி ஏப்ரல் ஆகிடும். லிவர்பூல் சிட்டியோட கேம் பற்றி வந்து உங்கள் ஸ்கார் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அந்த கேம் ஆக்சுவலாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிக்கோ கொன்சாலஸ் வந்ததுனால வந்து அந்த டீமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. நிக்கோ கொன்சாலஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா, ராட்ரியோட பொசிஷன் அதை வந்து அவனால் பெப்பால் வந்து வேற யாரையும் வச்சு அவனால் வந்து ஒப்பேற்ற முடியல. ஆனால் ஒரு லைக் டு லைக் பிளேயர் ஒருத்தனை கொண்டு வந்தோடனே அவங்க டீமே வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நிக்கோ கொன்சாலஸ் வந்ததுனால மேன் சிட்டி லுக்ஸ் அ மச் பெட்டர் டீமு. எனக்கு லிவர்பூல் ஆஸ்டன் வில்லா மேட்ச்ல வந்து ஆடின விதத்தை பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஆஸ்டன் வில்லா வந்து டிஃபென்ஸ்ல நிறைய சொதப்பல் பண்ணிச்சு. பட் அதனால தான் ஆஸ்டன் வில்லா ட்ரா பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஆஸ்டன் வில்லா அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ லிவர்பூல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேன் சிட்டியோட ஒரு கொனபி a டஃபர் கேம். ட்ரெடிஷ்னலாக ரொம்ப டஃப்பான பிக்சர். மேன் சிட்டி ஆல்சோ வந்து இப்போ இந்த ரியல் மெட்ரோ தோத்துருக்கானுங்களே, அதனால தே வுட் லைக் டு ப்ரூவ் சம்திங். ஆமாம் ஸோ சொல்லுங்க 6-1 சொல்லுங்க. 6-1லாம் நான் சொல்லலை. ம் ஆனால் அந்த மேன் சிட்டிக்கு நான் ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். சொல்லுங்க ஸ்கார் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. மேன் சிட்டி 3-1. ஓ 3-1 சொல்லலையா சார்? மாதன் ப்ரோ. 3-1. ப்ரோ, மேன் சிட்டியோட டிஃபென்ஸ்ல வந்து இன்னும் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணல ப்ரோ. அதாவது அந்த பொசிஷன், ராட்ரியோட பொசிஷன் வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ஸ்டில் தே ஆர் லீக்கிங் கோல்ஸ். அதுதான் மேட்டருங்க. ஸோ லிவர்பூல் இன்கேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட டிஃபென்ஸ் அப்படின்னா கட்டாயம் வந்து லிவர்பூல் வின் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2-1 டு லிவர்பூல் அப்படிதான் எனக்கு தோணுது. இந்த ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. பார்த்தல மாதவன் ப்ரோ அப்படிதான். ம் யோ அவர் இரியா தர்மத்தின் பக்கம் தான் நிற்பாரு. நீ அடுத்த இல்ல, வாரம் நீங்களே பாருங்க, ஆஸ்டன் வில்லால அவங்க தோத்துருக்காங்க, மீன்ஸ் டிரா பண்ணிருக்காங்க. ம் ஸோ அதோட எஃபெக்ட் கட்டாயமா இந்த கேம்ல இருக்கும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம்னா ஸ்லாட் வந்து இந்த கேமை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, இது ஃபர்ஸ்ட் கேம் மேன் சிட்டியோட, இல்ல செகண்ட் கேம்ல. ம் ஸோ எப்படியும் மேனேஜ் பண்ணி வின் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே எனக்கு பார்ப்போம் ப்ரோ, என்னமோ பார்ப்போம் எனக்கு அதெல்லாம் தோணல. எனக்கு என்ன தோணுதுன்னா சிட்டி கண்டிப்பாக 2-1 ஜெயிப்பாங்க, இல்லாட்டி மினிமம் ட்ரா அந்த கேமில் வந்து நான் எதிர்பார்க்குறேன். இத்தோட வந்து மக்களே உங்கள் கருத்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பாலாஜி ப்ரோவும் மாதன் ப்ரோவும் பொன்னியின் செல்வன் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 இல்லாமல் ஃபிசிக்னு ஒரே எபிசோடில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து உங்களை எபிசோடை பார்க்கும் வரை நான் உங்கள் ஹரி. பாலாஜி ப்ரோ மாதன் ப்ரோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ அடுத்து வந்து நன்றி ஒரு ப்ரோ. நல்ல வெற்றியோட வந்து நம்ம வெஸ்டமோட வெற்றியை முடிஞ்சிட்டு நம்ம பேசுவோம்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நன்றி மக்களே. கம் ஆன் யூ கணேஷ். கம் ஆன் யூ கணேஷ்.